இன்னைக்கு நம்ம ஏழுமலை படத்தோடைய கதை சுருக்கம் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஜனவரி 24, 2002 ரிலீஸ் ஆனுச்சு. டைரக்டர் நம்ம அர்ஜுன் சார் தான் அண்ட் மியூசிக் டைரக்டர் மணி சர்மா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு இருப்பார் ஸ்டார்டிங்கில். சிம்ரன் அவங்க தான் இவங்களுக்கு ஜோடியாக இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. அவங்க எதனால் இறந்து போனாங்க அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாஷ்பேக்கில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த படத்தில் அர்ஜுன் சார் வந்து இவங்க சிம்ரன் மேமை வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவார். வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. விஜயகுமார் சார் தான் அர்ஜுன் சாருக்கு வந்து அப்பாவாக இருப்பார். அவங்க ஃபேமிலி நல்லா தான் ரன் ஆகி போய்கிட்டு இருக்கும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் வந்து ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டார். தன்னோட ஃபேமிலிக்காகவே உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு பார்க்குற வேலையை சின்ன வயசுலேருந்தே பண்ணியிருப்பார். ஆனால் அவங்க அண்ணன்மார்கள் எல்லாரையுமே அவங்க அப்பா நல்லா படிக்க வச்சுருப்பார். அவரையும் நல்லா தான் படிக்க வச்சுருப்பார். ஆனால் இவருக்கு பள்ளிக்கூடம் போகிறத விட இந்த சண்டை போடுறது, சிலம்பம் சுற்றுறது, மற்ற வேலைகள் பார்க்குறது, இந்த மாதிரி வேலைகள்லேயே தெரிஞ்சிருப்பார். அதனால் படிச்சிருக்க மாட்டார். ஒரு எழுத்து கூட இவருக்கு தெரியாது, தமிழ் எழுத்துக்கள். இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இவர் கல்யாணம் ஆயிரும். ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருப்பாங்க. யார் சிம்ரன் வந்து கன்சீவாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணன்கள் எல்லாரும் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருப்பாங்க. ஆனால் இவர் வந்து தன்னுடைய அண்ணங்களுக்கு வந்து ஓடி ஓடி உழைப்பார். தோப்புலேருந்து மாங்காய் பறிச்சிட்டு வரேன்னு, பலாப்பழம் பறிச்சிட்டு வரேன், வாழைப்பழம் பறிச்சிட்டு வரேன்னு அண்ணன்களுக்கு வந்து விழுந்து விழுந்து கவனிப்பார். ஆனால் அவங்க அண்ணங்க யாருமே இவரை வந்து கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க, மனுஷன் மாதிரி. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை சிம்ரன் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இதில் என்னென்னா ஒரு இடத்துல வந்துட்டு இங்கிலீஷில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் சாரை வந்து ஒரு மாதிரி தாழ்த்தி பேசி, இதுக்கு வந்த பொண்டாட்டியும் இப்படி தான் இருக்கும், அறிவு கெட்டு போய் அந்த மாதிரிலாம் பேசிடுவாங்க. அதோட சிம்ரன் வந்து தாங்க முடியாமல் அவங்கள வந்து ஏற்று பேசிடுவாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க வந்து படிச்சிருப்பாங்க இல்லையா, இவர் தான் படிக்காமல் இருக்கார். அது தெரியாமல் இவங்க பயங்கரமாக பேசி விட்ருவாங்க. ஆனால் அது என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையை உண்டு பண்ணி விட்ருவாங்க. உன் பொண்டாட்டி வந்து எதிர்த்து பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சிம்ரனை வந்து அடிச்சு போட்டுருவார் அர்ஜுன். இது என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க சிம்ரன். இந்த மாதிரி அண்ணன்களுக்கு ஏற்றுக்கிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னா விஜயகுமார் சார் ஃபேமிலிக்கு பிடிக்காம ஒரு ஃபேமிலி வந்து இருக்கும் அந்த ஊரில். அவங்க என்னென்னா அர்ஜுன் ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் வந்து கொல்லணும் அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க வந்து ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட இருந்து கோச்சிட்டு ஊருக்கு கிளம்பி போவாங்க. பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் தன்னோட உயிரை கூட பெருசாக மதிக்காமல் அவங்க அண்ணங்களையும் அண்ணன் பசங்களையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு காப்பாற்றுவார். அவங்கள காப்பாற்ற போயிடுவார். ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்ரனுக்கு வந்து டெலிவரி ஆகி தன்னோட குழந்தைய வந்து வச்சுட்டு இருப்பாங்க. இவனுங்க எல்லாரும் வந்துட்டு அர்ஜுனோட வாரிசை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை கொள்றதுக்காக வருவாங்க. அப்போ வந்து கதவை தட்டும்போது அர்ஜுன் தான் ஓப்பன் பண்ணுவாங்களா, ஓப்பன் பண்ணோன்னே அவங்கள வந்து கத்தி வச்சு குத்திடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னோட குழந்தைய கொண்டு போய் தொட்டிலோட கட்டி கிணத்துக்கு உள்ளே இறக்கி கட்டி வச்சுருப்பாங்க. இவனுங்க வந்து இவ சிம்ரனை வந்து கத்தி வச்சு குத்திடுவாங்களா. குத்திட்டு போயிட்டு தேடுவாங்க. தேடும்போது பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளே குழந்தை இருக்கும். அது வந்து அழுகாமல் அமைதியாகவே இருக்கும். அதனால அதை மட்டும் பொழைச்சிக்கிறோம். வந்து பார்க்கும்போது சிம்ரன் வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஆனால் புள்ள அங்கே இருக்குன்ற மாதிரி செய்கை காமிப்பாங்க. சிம்ரன் வந்து இறந்து போயிடுவாங்க. இதில் என்னென்னா அதோட அர்ஜுன் சார் வந்து இந்த அடிதடி சண்டை எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைக்காக போயிருப்பார். ஏன்னா சிம்ரன் இறந்து போகும்போது அர்ஜுன் கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் இறந்து போவாங்க. கொண்டு போய் வச்சுட்டு இருப்பார். அதுக்கப்புறமும் திருப்பியும் அதே கூட்டம் வந்து அர்ஜுன்கிட்ட நிறைய வம்பிழுக்கும். அதெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா அதே அந்த ஃபேமிலியில் உள்ள ஒரு பொண்ணு வந்து அர்ஜுனை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா தன்கிட்ட ஒரு குழந்தை இருக்குது, நான் வந்து என்னோடய ஒய்ஃபை தான் இன்னும் நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன், நீ வந்து எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் சில பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் வந்து அந்த ரவுடி கூட்டங்கள் எல்லாரையும் வந்து இவர் வந்து கொஞ்சம் அடித்து எதிரி இல்லாமல் ஆக்கிடுவார். கடைசியாக வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணமும் பண்ணிப்பார். இவருக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கிறனால அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கர்ப்பப்பையவே அந்த பொண்ணு வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துரும். அந்தளவுக்கு அர்ஜுனையும் அர்ஜுனோட பையனையும் அந்த பொண்ணு வந்து ரொம்பவே லவ் பண்ணும்.